ஐடென்டிட்டிஸை வந்து கிரியேட் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து we really don't need an external system. ஒரே ஒரு சிஸ்டம் தான் இருக்கு, எனக்கு ஒரே ஒரு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நான் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா then obviously I can just try and use the local credential வந்து யூஸ் பண்ணலாம். எல்லா சிஸ்டம்லையுமே யூனிக்ஸ் ஆர் லினக்ஸ் ஆர் irrespective of ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நமக்கு வந்து லோக்கலாகவே we have that credentials. ஓகே, அதை யூஸ் பண்ணி நம்ம லோக்கலாக அந்த அப்ளிகேஷன் ஆர் அந்த பர்டிகுலர் சிஸ்டமில் we will be able to give permission. Whereas, as I told you, Windows Server AD ன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கு. ஓகே, Windows Server Active Directory WSAD ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுடைய மோஸ்டா ஆன் ப்ரெமைசஸ் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் கேட்டகரியில் உங்களுடைய அஜூர் விஎம்லையோ இல்லை ஆன் ப்ரெமைசஸ் விஎம்லையோ ஒரு இண்டிவிஜுவல் ஈவன் வந்து ஃபிசிக்கல் சர்வராக கூட நம்ம இதை டெப்ளாய் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ யூ ஹேவ் திஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல் on the server level, VM level, OS level, and then on the AD level. ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஆக்டிவ் டைரக்டரி லெவலில் ஃபுல்லாகவே இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ஸும் வந்து ஏடி ஆப்ஜெக்ட்ஸ்லையும் we have full control. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு we call it as infrastructure as a service கேட்டகரியில் we have full access. இந்த விண்டோஸ் சர்வர் ஏடியில் வந்து யூ கேன் ஹேவ் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் சப் ஃபீச்சர்ஸ் ஆர் சப் ரோல்ஸ். அந்த இதில் வந்து நம்ம ஏடிடிஎஸ்ன்ற ரோலை தான் நம்ம இப்போ ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதில் வந்து we are going to focus more on ADDS, Azure, மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ரோல். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தோம் அப்படின்னா Azure Entra Domain Services. இது வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா previously called as Azure AD Domain Services அப்படின்ற நேம்ல இருந்தது. அது வந்து இப்போ Azure Entra ID Domain Services அப்படின்ற ரீபிராண்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா we call it as managed domain அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டொமைனை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன லெவல் ஆஃப் ஆக்சஸ் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏடி லெவலில் வந்து ரிமோட் ஆக்சஸ் இருக்கும். ஏடி ஆப்ஜெக்ட்ஸ் லெவலில் நமக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஏடி லெவலில் அண்ட் ஏடி ஆப்ஜெக்ட் லெவலில் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஆக்சஸ். விஎம் லெவல்லையும் உங்களுக்கு நோ ஆக்சஸ், ஓஎஸ் லெவல்லையும் யூ வில் ஹேவ் நோ ஆக்சஸ். ரிமோட்டில் வந்து யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் ஆக்டிவ் டைரக்டரி ஒன்லி. ஸோ ரிமோட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏடி அண்ட் இட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து இட்ஸ் அ மேனேஜ்டு டொமைன் கேட்டகரின்றதால we call it as platform as a service. உங்களுக்கு வந்து ஏடி பிளாட்ஃபார்மை ஒரு சர்வீஸாக நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து Azure Entra ID or we call it as Azure Active Directory. ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். உங்களுக்கு டைரக்டரி as a சர்வீஸாக கொடுத்துட்றாங்க. ஏடி as a சர்வீஸ். ஸோ இதில் வந்து நமக்கு யூ வில் ஹேவ் ஆக்சஸ் ஆன் ஏடி ஆப்ஜெக்ட்ஸ் லெவலில் மட்டும்தான் நமக்கு ஆக்சஸ் இருக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் கிரியேட் யூசர்ஸ், குரூப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், அந்த மாதிரி நமக்கு we can manage ஐடென்டிட்டிஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல you don't have access to underlying physical server, underlying VM, AD எதுலையுமே நமக்கு ஆக்சஸ் இருக்காது. ஸோ இட் இஸ் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். நமக்கு வந்து அட் த எண்ட் எதுக்காக இந்த சிஸ்டம்லாம் கிரியேட் பண்ணுறோம்? நம்மளுடைய ஆக்சுவல் ஃபைனல் ரெக்யர்மெண்ட் வந்து we need to perform identity and access management, authentication and authorization perform பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து தேவையான பேக்எண்டில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் சர்வரை இல்லை வந்து அதோடைய விஎம், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதெல்லாம் யார் மேனேஜ் பண்ணாலும் நமக்கு we don't have to really worry about it. நமக்கு வந்து we need to have this access in order to have role based identity and access management.
ஸோ இந்த Azure ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆன் ப்ரெமைசஸில் நம்ம வந்து இது கொண்டு வந்தோம். இது வந்து இன்டர்நெட் பேஸ்ட் சர்வீஸ் இது. ஸோ உங்களுடைய இன்டர்நெட் பேஸ்ட் ஆர் இன்டர்நெட் ஃபேஸிங் சர்வீஸ்ன்னு சொல்லலாம். வேறஸ் இதெல்லாம் மோஸ்ட்டாக நம்மளுடைய ஆன் ப்ரெமைசஸில் இன்ட்ராநெட்டில் லேனில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு டெக்னாலஜி இது. விண்டோஸ் சர்வர் ஆக்டிவ் டைரக்டரி நெட்ஒர்க்கில் உங்களுடைய லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி அதில் யூசர்ஸ் குரூப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணி ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்ட்ரலைஸ்டாக நம்ம வந்து பர்மிஷன்ஸ் கொடுக்கறது இல்லை சென்ட்ரலைஸ்டாக வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து வி யூஸ் டு டூ இட் ஆன் விண்டோஸ் சர்வர் ஏடி. இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ஆப்ஷனில் ஒர்க் ஆகும். இட் கேன் ஒர்க் ஆன் லேன் மாதிரியும் ஒர்க் ஆகும். யூ கேன் மோஸ்ட்டாக இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் சொல்யூஷன், பட் லேனில் தான் மோஸ்ட்டாக யூஸ் ஆகும். பட் வித்தின் அஷூர் பிளாட்ஃபார்ம் வந்து இட் இஸ் மச் வித்தின் அஷூர். இது உங்களுடைய லோக்கல் டேட்டா சென்டரில் டிசி உங்களுடைய ஆன் ப்ரேம் என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து இட் இஸ் டார்கெட்டட் ஃபார் வைட் ஏரியா நெட்ஒர்க் இன்டர்நெட் ஃபேஸிங் சர்வீஸாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம போயிட்டு அஷூரோடைய ஆக்டிவ் டைரக்டரி வந்து இங்கே எனேபிள் ஆயிருக்கா என்னன்னு பார்த்தா எனேபிள் ஆயிருக்கும். ஸோ அதில் அஷூர் என்ட்ரான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் 2 டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடின்னு ஒன்று கொடுக்குறாங்க, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கனெக்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அது அப்படின்னா என்னன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டொமைன் சர்வீசஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிராண்டிங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூருக்கு பதிலாக என்ட்ரான்ற மைக்ரோசாஃப்ட்ன்ற டேர்மே ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் மைக்ரோசாஃப்ட் அஷூர். ஓகே, ஸோ இட் இஸ் ஃபார் சொல்யூஷன் used for Microsoft Azure க்கு யூஸ் பண்றோம், used for Microsoft online services like உங்களுடைய Microsoft 365 or Office 365 and Dynamics 365 இந்த மாதிரி ஆன்லைன்ல இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா used for IAM on online applications or internet இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் சொல்யூஷன். ஸோ அதனால அதை ரீபிராண்டிங்கே பண்ணிட்டாங்க, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடின்னு சொல்லிட்டாங்க. ப்ரீவியஸாக வந்து அஷூருக்கு அஷூர் ஆக்டிவ் டைரக்டரின்ற நேம்ல இருந்தது. இப்போ இட் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி ஆர் திஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ். இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க எதர் மைக்ரோசாஃப்ட் 365 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினாலும் சரி, இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூர் யூஸ் பண்ணாலும் பை டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து ஒரு டொமைன் கிரியேட் ஆயிடும். ஸோ அந்த டொமைன் வந்து பாத்தீங்கன்னா என்ன நேம்ல இருக்கும்ன்றது காமிக்கிறேன். So Azure Active Directory is now Microsoft Entra ID. ஓகே, ஸோ இதில் பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு டொமைன் கொடுத்துருவாங்க. இந்த டொமைன் நேம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் stanley.raj37@live.com இருக்கு இல்லைங்களா, இந்த நேம்ல .onmicrosoft.com அப்படின்ற மாதிரி ஒரு டொமைன் வந்து பை டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ என்னுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா stanley.raj37@live.com. ஸோ இந்த ஃபுல் நேம் வந்து எடுத்துப்பாங்க. அந்த .com தவிர மீதி என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு onmicrosoft.com அப்படின்னு வந்து ஒரு டிஃபால்ட் டொமைன் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஆஃபீஸ் 365 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினாலும் சரி, மைக்ரோசாஃப்டோட அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினாலும் இந்த டிஃபால்ட் டொமைன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கொடுத்துருவாங்க அவங்க. கஸ்டம் டொமைன்ஸும் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கஸ்டம் டொமைன்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வெரிஃபை பண்ணுற ப்ரொசீஜரும் இருக்குது. இது வந்து இதோடைய டெக்ஸ்ட் ரெக்கார்ட் ஆர் எம்எக்ஸ் ரெக்கார்டு மூலயமா நம்ம இந்த டொமைனுக்கு நம்ம தான் ஓனர்ன்றதை வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு. இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி நான் இந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த வெரிஃபை பண்ணுற ப்ரொசீஜர்லாம் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இதை வந்து நம்ம ஆட் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ரெக்கார்டு ஒரு எம்எக்ஸ் ரெக்கார்டு கொடுப்பாங்க. அந்த ரெக்கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு we need to get it verified from the டொமைன் ரெஜிஸ்டர். யார்கிட்ட டொமைன் வாங்கினோமோ அவங்களுடைய இதில் போயிட்டு அந்த என்ட்ரி ஆட் பண்ணோம், அந்த டிஎக்ஸ்டி ரெக்கார்ட் ஒரு எம்எக்ஸ் ரெக்கார்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெரிஃபை ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்களால் என்ன மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரியில் ஆப்ஜெக்ட்ஸ் லெவலில் தான் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். எந்தெந்த சிஸ்டம் யார் யூஸ் பண்ணுறாங்க, யூசர்ஸ் குரூப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ், என்னென்ன அப்ளிகேஷனுக்கு வந்து யார் யாருக்கு ஆக்சஸ் இருக்குது, எந்த சிஸ்டமில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்மளால் அந்த ஏடி ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் இங்கே நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அஷூருடைய ஆக்டிவ் டைரக்டரி ஆர் மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா ஐடி அப்படின்ற
சர்வீசஸ்ல. இதுல வந்து நமக்கு ஓஎஸ் லெவல்லையோ இல்லை இந்த ஏடி டேட்டா பேஸ் லெவல்லையோ நமக்கு ஆக்சஸ் கிடையாது. ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கு விண்டோஸ் சர்வர் அதில். அதே மாதிரி உங்களுக்கு இன் பிட்வீன் பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீசஸ்ல நமக்கு ரிமோட்டா வந்து யூ கேன் கோ அண்ட் மேனேஜ் யுவர் ஆக்டிவ் டைரக்டரி அண்ட் ஏடியோட டேட்டா பேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து இது மேனேஜ்டு டொமைன்ன்றது வந்து எதுக்காக மீன் பண்றோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் மேனேஜஸ் இந்த விஎம் அந்த ஓஎஸ், ஸோ அதோடைய அந்த மேனேஜ் சர்வீசஸ், பேட்சிங், மானிட்டரிங், அப்கிரேட், அப்டேட்ஸ், இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் வில் டேக் கேர். ஈவன் இன்க்ளூடிங் யுவர் பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கரப்ஷன் ஆனால் கூட மெயினாக வந்து ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் பேக்கப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மைக்ரோசாஃப்ட் மேனேஜஸ் த பேக்கப். ஓகே, இன் கேஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு, இல்லை நம்ம ரோல் பேக் பண்ணணும், இல்லை ரெஸ்டோர் பண்ணணும், அத்தாரிட்டேட்டிவ் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த ஓஎஸ் லெவல்லையும் சரி டேட்டா பேஸ் ஆக்டிவ் டைரக்டரி டேட்டா பேஸ் பேக்கப்பும் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. வேற இங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மேனேஜஸ் த பேக்கப், பேட்சிங் எல்லாமே வந்து கஸ்டமர் வில் டேக் கேர். பேட்சிங், அப்கிரேட், அப்டேட், மானிட்டரிங், ஸோ ஆல் ஆக்டிவிட்டீஸ், மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமர் ஹேஸ் டு டூ இட். மெயின்டெனன்ஸ் வந்து இங்கே பண்ணுறோம். எஸ்எம்எஸ் மேனேஜஸ் அப்டேட்ஸ், அது அப்கிரேடாக இருக்கலாம், பேட்சிங்காக இருக்கலாம், அப்டேட்டாக இருக்கலாம். மைக்ரோசாஃப்ட் வந்து மானிட்டரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஆப்ரேஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஏடி லெவலில் வந்து ரிமோட்டாக வந்து நம்ம வி கேன் மேனேஜ் இட். ஏடி ரோல் அண்ட் ஏடியோட டேட்டா பேஸ் வந்து ரிமோட் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய மேனேஜ்டு கன்சோல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மைக்ரோசாஃப்டோடைய மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆர் மேனேஜ்டு கன்சோல் வழியாக ரிமோட் எடுத்து வி கேன் ஃபுல்லி ஆக்சஸ் இட். அது எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் என்னன்றது வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் அஜூரோடைய என்ட்ரா ஐடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இது ஏன் இந்த இன் பிட்வீன் சொல்யூஷன் வந்துச்சு, இந்த பர்டிகுலர் சொல்யூஷன்ல என்ன சேலஞ்ச், என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் நவ். இப்போ ஆன் ப்ரெமைசஸை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல வந்து இன்டர்நெட்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ பப்ளிக் கிளவுட் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்டர்நெட் மூலயமா சர்வீசஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி ஆக்சஸ் பண்றோம். முன்ன வந்து அந்த மாதிரியான ரெக்யர்மெண்ட் இல்லை. இப்போ வந்து ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஆத்தென்டிகேஷன், அந்த லாகின், அந்த ப்ரொசீஜர்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஸோ ப்ரோட்டோகால்ஸ் யூஸ்ட் ஃபார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன் ப்ரெமைசஸ் ஆக்டிவ் டைரக்டரி விண்டோஸ் சர்வர் ஏடியில் வந்து இனிஷியலா வந்து நெட்வொர்க் லேன் மேனேஜர்னு ஒரு டெக்னாலஜி இருந்தது, NTLM சொல்லுவாங்க. அது வந்து தென் இட் சேஞ்ச் டு கர்பராஸ். இதுல வந்து டார்கெட் பேஸ்ட் ஐடென்டி ஆர் டிக்கெட் கிராண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆர் இன்டெகிரிட்டியை வந்து வெரிஃபை பண்றதுக்கு கர்பராஸ் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன், கர்பராஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் அண்ட் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி அதில் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ கர்பராஸ் தான் வந்து authentication protocol in your on-premises Active Directory. Public cloud பொறுத்த வரைக்கும் இந்த Kerberos வந்து LANல தான் ஒர்க் ஆகும். Okay, it will work only in your local area network. Whereas வந்து wide area networkல வந்து இந்த Kerberos technology வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு Microsoft has been experimenting. அது வந்து it might come positive. இது ரொம்ப நாளும் almost 15-20 years வந்து they have been trying to make Kerberos as a internet authentication protocol or internet facing protocol ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, தே ஆர் லெவரேஜிங் த ஓப்பன் சோர்ஸ் ஆர் ஓப்பன் ஐடென்டி கனெக்ஷன்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து சாமல் ஆர் ஓப்பன் ஐடி கனெக்ட், இதெல்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ் செக்யூரிட்டி அசர்ஷன் மார்க்அப் லாங்குவேஜ், ஓப்பன் ஐடி கனெக்ட், உங்களுடைய கிராஃப் ஏபிஐஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, தே ஆர் கிவிங் யூ ஆத்தென்டிகேஷன். அண்ட் தென் ஆத்தரைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து நெட் பயாஸ் ஆர் உங்களுடைய எஸ்எம்பி மூலயமா தான் உங்களுக்கு மோஸ்டா வந்து அந்த நெட்ஒர்க்ல இருக்கிற ஆக்சஸோ இல்லை நெட் பயாஸ் ப்ரோட்டோகால் வழியாக தான் ஆக்சஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க வந்து OAuth அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சோர்ஸ் உடைய ஓப்பன் ஆத்தரைசேஷன் ப்ராடக்ட் வந்து இங்க யூஸ் பண்றாங்க.
இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷனுக்கு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைரக்டரி சர்வீஸை வந்து நம்ம சிங்கிள் சைன் ஆன் கொண்டு வரணும், இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபெடரேஷனுக்கு வந்து ஆக்டிவ் டைரக்டரி ஃபெடரேஷன் சர்வீசஸ்னே ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கு. இங்க வந்து விண்டோஸ் சர்வர் ஃபெட் ஆர் டபிள்யூஎஸ் ஃபெட்னு வந்து ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. தென் வந்து நெட்ஒர்க்ல இருக்க சிஸ்டம்ஸை வந்து பர்மிஷன்ஸ் கொடுக்கணும், இல்லை வந்து வி வாண்ட் டு கிவ் சம் பாலிசிஸ், யார் யார் லாகின் பண்ணலாம், யார் யார் லாகின் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து இங்க வந்து குரூப் பாலிசி ஆர் சிஸ்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் அந்த ஸ்கிரிப்ட்ஸ், அந்த பாலிசிஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு ஏடியை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய கண்டிஷனல் ஆக்சஸ் அண்ட் பாலிசிஸ் இங்கேயுமே இருக்கு. சாரி, இதில் வந்து we have policy management. ஸோ நெட்ஒர்க்கில் வந்து இப்போ ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் ஷேர் பண்ணுறோம், இல்லை ஃபைல் ஷேர் பண்ணுறோம், இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் ப்ரமைசஸில் எஸ்எம்பி சர்வர் மெசேஜ் பிளாக் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நம்ம விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவோம். க்ளவுடை பொறுத்த வரைக்கும் HTTP ஆர் HTTPS ஆர் ஈவன் வந்து உங்களுடைய நிறைய ரெஸ்ட் ஏபிஐ, கிராஃப் ஏபிஐ இதெல்லாம் இருக்கு. ஸோ இது மூலயமா நம்ம ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5 டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் தான் உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி ஆர் உங்களுக்கு டொமைன் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான 5 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஆன் ப்ரிமைசஸ்ல இருந்த ப்ரோட்டோகாலை நமக்கு வந்து இன்டர்நெட் ஃபேசிங் ப்ரோட்டோகாலாக வந்து மைக்ரோசாஃப்டால இன்ன வரைக்குமே மாற்ற முடியல. ஸோ லேன்ல வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ ஈவன் வந்து இந்த கேட்டகரி வந்து ஈவன் வித் இன் அஷூர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அஷூருக்குள்ள வந்து ஒரு லோக்கல் நெட்ஒர்க். ஸோ அதுதான் வந்து இங்க மீன் பண்றோம். அஷூருக்குள்ள உங்களுடைய ஒரு வர்ச்சுவல் நெட்ஒர்க் கிரியேட் பண்றோம். இது வந்து லோக்கல் நெட்ஒர்க் வித் இன் அஷூர். இங்க வந்து ஆன் ப்ரமைசஸ்ல உங்களுக்கு வந்து லோக்கல் நெட்ஒர்க் வித் இன் யோர் டேட்டா சென்டர், உங்க டேட்டா சென்டர்ல. இது வந்து அஷூர் டேட்டா சென்டர்ல ஒரு லோக்கல் நெட்ஒர்க். ஸோ அங்கேயுமே வந்து ஒரு லோக்கல் நெட்ஒர்க்ல வந்து யூஸ் பண்றதுக்கு தான் இந்த செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் அஷூர் நெட்ஒர்க்லயுமே இந்த சேம் செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ வேறஸ் வந்து வைட் ஏரியா நெட்ஒர்க்குக்கு வரும்போது இந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை லெவரேஜ் பண்ணி தான் மைக்ரோசாஃப்டோட என்ட்ரா ஐடி ஆர் அர்லியர் கால்ட் அஸ் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ எதனால வந்து இந்த இன்பிட்வீன் சொல்யூஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து டைரக்டரி சர்வீஸ் வேணும், அவங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒரு டேட்டா பேஸ் வேணும், அதுல வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி வேணும். வேறஸ் அதோட அண்டர்லைங் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த விஎம் அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்றதுக்கு தே ஆர் நாட் ரியலி இன்ட்ரெஸ்டட். ஏன்னா அதுல வந்து நிறைய கரப்ஷன், பேக்கப் இஷ்யூஸ் இதெல்லாம் வருது. இப்போ இது வந்து இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மை கொண்டு வந்ததே மைக்ரோசாஃப்ட் தான். ஸோ அதனால வந்து மைக்ரோசாஃப்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபரிங்கா கிடைச்சா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து தேவர் ட்ரைங் இட். உங்களுக்கு வந்து ஆக்டிவ் டைரக்டரி டேட்டா பேஸ் லெவலில் உங்களுக்கு கண்ட்ரோல் வேணும், உங்களுக்கு அந்த ஏடி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு யூ கேன் கோ ஃபார் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ். இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் ஏன் நம்ம வந்து பப்ளிக் கிளவுட் அஷூர்ல வந்து ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும் அப்படின்னா, ஆன் ப்ரிமைசஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் வந்து கர்பராஸ் பேஸ் பண்ணி இந்த ப்ரோட்டோகால்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வெப் சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐஏஎஸ் வந்து இட் இஸ் டிபெண்ட் ஆன் கால் மைக்ரோசாஃப்ட் இது ப்ரொப்ரைட்டரி வெப் சர்வீஸ் இல்லைங்களா. ஸோ இது வந்து கர்பராஸ் அண்ட் எல்டாப் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி அவங்களுடைய டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டுடைய எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் வந்து அகெயின் இட் ஒர்க்ஸ் ஆன் இந்த செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். அவங்களுடைய .NET ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கட்டும், அப்ளிகேஷன் லேயரில் ஆர் அவங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ ரிலேட்டட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே இட் இஸ் ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் யுவர் எல்லா லேயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கர்பராஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் ஃபைல் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஷேர் பாயிண்ட் ஆர் உங்களுடைய கொலாபரேஷன் டூல்ஸ் லைக் டீம்ஸ் ஆர் ஸ்கைப் ஆர் வாட் எவர், ஈவன் ஷேர் பாயிண்ட், உங்களுக்கு வந்து மெயிலிங்கான எக்ஸ்சேஞ்ச், இதர் எக்ஸ்சேஞ்ச் சர்வராக இருக்கலாம், இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைனாக இருக்கலாம், உங்களுக்கு பேட்சிங்க்கு தேவையான SCCM ஆர் மானிட்டரிங்க்கு தேவையான ஸ்காம், பேக்கப்க்கு தேவையான SCDPM,
ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் வந்து நம்ம ஆன் ப்ரமைசஸில் வந்து வெப் சர்வர்ஸ், டேட்டாபேஸ் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர்ஸ் ஆர் ஃபைல் சர்வர்ஸ் இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா we need to have so what is that name they used to call okay உங்களுடைய ஃபைல் ரெப்ளிகேஷன் சர்வீஸ் ஆர் AD completely forgot the name. Microsoft உடைய on premises file replication service ADDS sorry okay so there is the on premises file sharing technology so அது மூலமா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா it is completely dependent on active directory so யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா ஃபைல் ரெப்ளிகேஷன் சர்வீஸ் உடைய லேட்டஸ்ட் நேம் என்னங்க DFS சாரி distributed file system வந்து உங்களுக்கு வந்து கர்பராஸ் அண்ட் அந்த ஆத்தென்டிகேஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு ஈவன் வந்து உங்களுடைய WSUS இருக்கட்டும் இல்லை விண்டோஸ் சர்வர் அப்டேட் சர்வீஸாக இருக்கட்டும் ஆல் தீஸ் இது வந்து நாட் த கம்ப்ளீட் லிஸ்ட் இந்த செட் ஆஃப் சர்வீசஸ் எல்லாமே வந்து இட் இஸ் டிபெண்ட் ஆன் யுவர் கர்பராஸ் நெட்பயாஸ் இந்த எல்டாப் பேஸ் பண்ணி தான் இந்த டெக்னாலஜி எல்லாமே ஒர்க் ஆகுது ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாமே நம்ம வந்து அஜூருக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா மூவ் ஆர் ரீஹோஸ்டிங் டு அஜூர் ஆர் லெஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா தென் எங்கே வருது உங்களுக்கு எல்லாமே வந்து அஜூர் விஎம்ஸாக தான் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது அஜூர் வர்ச்சுவல் மெஷின்ஸ்க்கு மைக்ரேட் ஆகுது அப்போ மைக்ரேட் ஆகும்போது வந்து அகெயின் சேம் ஆன் ப்ரமைசஸில் இருக்கக்கூடிய அதே ஓவர் ஹெட் வந்து நமக்கு வேண்டாம் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேனேஜ் ஒன்லி த ஆப்ஜெக்ட்ஸ் அந்த பர்டிகுலர் டைரக்டரி மேனேஜ்மெண்ட் அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் உங்களுக்கு சேம் ஆன் ப்ரமைசஸ்ல ஒர்க் ஆகிட்டு இருந்த அந்த டெக்னாலஜி எல்லாமே இங்கே கிளவுட்லேயும் ஒர்க் ஆகும் அஷூர் விஎம்ல வந்து நீங்கள் மைக்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஒன்று யூ கேன் ஆஃப்லோட் த பேக்கப் ஆஃப்லோட் த ரெகுலர் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டிஸ் ஓஎஸ் லெவல் அண்ட் அந்த ஏடி லெவலில் பேக்கப் எடுக்கிறது ரெஸ்டோர் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்லாம் மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் மேனேஜ்ட் சொல்யூஷனாக வந்து வாங்கிக்கலாம் அதனால தான் அதுக்கு பேர் மேனேஜ்டு டொமைன் மேனேஜ்ட் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஸோ இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி வந்து இப்போ ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம அஜூர் வர்ச்சுவல் மெஷின் கொண்டு வரோம் அப்படின்னா வி நீட் அ சொல்யூஷன் நீங்க வந்து எய்தர் வந்து இப்போ உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா அஜூர் விஎம்லே கூட நீங்க இந்த டைரக்டரியை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் இட் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலராக ப்ரொமோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆர்எல்ஸ் நீங்க மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் இந்த ரெடிலி வந்து வரக்கூடிய மேனேஜ் டொமைனை யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்எல்ஸ் இந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன்ல வந்து எல்லா விஷயங்களும் வந்து ஆன்லைன் சர்வீஸா தான் கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு இப்போ நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐஏஎஸ் விண்டோஸ் சர்வர்ல வந்து ஐஏஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அஜூருடைய ஆப் சர்வீசஸ்ல வந்து வெப் ஆப்ஸ் ஆர் மொபைல் ஆப்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ள கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அஜூர் ஆப் சர்வீசஸ்ல டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஜூருடைய சீக்வல் டிபி கிடைச்சிருச்சு இல்லை வந்து அஜூரோடைய சீக்வல் மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஃபிளேவர் வந்துருச்சு இது எல்லாமே வந்து ஆன்லைன்ல வந்து இருக்கக்கூடிய வெப் சர்வீஸ் ஆர் டேட்டா பேஸ் சர்வீஸ் ஆர் உங்களுக்கு வந்து அது ஆப் சர்வீசஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்துருச்சு ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிற எல்லா லிஸ்ட்டுக்குமே ஆல்டர்னேட் வந்துருச்சு இப்போ ஃபைல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷேர் பாயிண்டே வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் 365ல உங்களுக்கு வந்து ஷேர் பாயிண்ட் ஆன்லைன் வந்துருச்சு எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆன்லைன் சர்வீசஸா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு ஆன் ப்ரமைசஸ்ல வந்து ஒரு ஷேர் பாயிண்ட் சர்வர் டிப்ளாய் பண்ணி அதுல வந்து என்டையர் சர்வர் ஓஎஸ் அந்த பர்டிகுலர் ஷேர் பாயிண்ட் அந்த ரோல் எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் டீம்ஸ் ஆன்லைன் எவ்ரி திங் ஹஸ் பீன் ஆன்லைன் கொலாபரேஷன் டூல்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சாரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இங்கேயுமே வந்து இன்டியூன் அஜூர் மானிட்டர் அஜூர் பேக்கப் ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் பேக்கப் டூல் ஆன்லைன் மானிட்டரிங் டூல் ஆன்லைன் பேட்சிங் டூல் ஆன்லைன் கொலாபரேஷன்ற மாதிரி இன்டர்நெட்ல ஒர்க் ஆகக்கூடிய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு ஸோ இது எல்லாமே வந்து
இன்டர்நெட்ல accessible or hosted services. Whereas இந்த particular list of services வந்து இன்ட்ராநெட்ல உங்களுடைய லேன்ல ஹோஸ்ட் ஆகிருக்கக்கூடிய சர்வீசஸ் ஆர் மேனேஜ்டு சர்வீசஸ். ஓகே, ஸோ இந்த டெக்னாலஜிக்கு வந்து இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் ப்ரோட்டோகால்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெரஸ் இன்டர்நெட்ல ஆக்சஸ் பண்ணக்கூடிய சர்வீசஸை வந்து இன்டர்நெட் அப்ளிகேஷன், ஈவன் நாட் ஒன்லி திஸ், ஓகே, ஈவன் உங்க ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ஆருக்கு வந்து ஒர்க் டே யூஸ் பண்றோம், உங்களுடைய டிக்கெட் மேனேஜ்மெண்ட் ஐடிஎஸ்எம்க்கு வந்து ஆன்லைன் சர்வீஸ் நான் யூஸ் பண்றோம், சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ், சர்வீஸ் நவ், சேல்ஸ் ஃபோர்ஸ், டைனமிக்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல்ஸ் வந்து ஆன்லைன் பேஸ்ட் ரெடிலி அவைலபிள் சர்வீசஸை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பர்டிகுலர் டூல்ஸ் டெக்னாலஜிஸ்க்குலாம் வந்து ஆக்சஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆத்தென்டிகேஷனாக இருக்கட்டும், ஆத்தரைசேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய இன்டர்நெட் பேஸ்ட் ப்ரோட்டோகால்ஸில் தான் இது எல்லாமே வந்து ஒர்க் பண்ண வச்சிருக்காங்க இப்போ. ஸோ இது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் ஆன் ப்ரமைசஸ், உங்களுக்கு அதோடைய ஈக்குவலண்ட். ஸோ அப்போ இந்த செட் ஆஃப் சர்வர்ஸ் வந்து நம்ம அப்படியே நம்ம மைக்ரோசாஃப்ட் கொண்டு வரணும் அப்படின்னா தென் வி நீட் டு கோ ஃபார் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ். புதுசாக நம்ம வந்து லைவ் இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஆர் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா. சி, இந்த ஆக்டிவ் டைரக்டரின்ற கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 2000 சர்வர்ஸ்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்ல எப்படி வந்து ஐடென்டி மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னா லோக்கலாக வந்து ஒரு டைரக்டரியில வந்து ஒரு ஃபிளாட்டா வந்து யூசர்ஸ் பாஸ்வேர்டு எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க, அந்த என்டிஎல்எம்லயும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி. வேறஸ் இப்போ வந்து ஆக்டிவ் டைரக்டரி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து அவங்க ஹைரார்கிக்கல் டேட்டா பேஸா கொண்டு வந்தாங்க. ஸோ ஹைரார்கிக்கல் அப்படின்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஆர் லொகேஷன்ஸ், ரீஜன், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய சப்டிவிஷன் இருக்கும், நிறைய சைல்டு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், நிறைய சைல்டு கம்பெனிஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து ஹைரார்கிக்கலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனித்தனியா வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனல் யூனிட் OU கிரியேட் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. வேறஸ் மைக்ரோசாஃப்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் இப்போ இங்கே கிளவுடை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ ஆர்கனைசேஷனல் யூனிட்ஸ் அப்படின்றதோட யார் யார் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்றாங்க, யார் யாருக்கு என்ன ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிட்டத்தட்ட அது வந்து OU மாதிரி தான். ஓகே, யூ கேன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ். பட் இது வந்து ஒரு ஃபிளாட் டைரக்டரி ஸ்ட்ரக்சர், ஹைரார்கிக்கல் கிடையாது. டைரக்டா வந்து யூசர்ஸ் குரூப்ஸ் எல்லாமே வந்து ஃபிளாட்டா கிரியேட் பண்றோம். ஸோ இதுல வந்து OU மாதிரிலாம் வந்து தனித்தனியா நம்ம வந்து ரீஜன் அமெரிக்காஸ்ல வந்து நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அந்த மாதிரி நம்ம ஹைரார்கிக்கலா வந்து போயிட்டு எதுவும் கிரியேட் பண்றது இல்லை. இங்க வந்து இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிளாட் டேட்டா பேஸ் ஆர் ஃபிளாட் டைரக்டரி அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து நோ OU ஸ்ட்ரக்சர். ஓகே, பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரிஸ் வந்து நம்ம கொடுக்கலாம், யார் யார் எந்த யூனிட்டை மேனேஜ் பண்ணணும்ட்டு. பட் எக்ஸாக்டா நம்ம வந்து அது ஆர்கனைசேஷனல் யூனிட்டுக்கு வந்து லைக் ஃபார் லைக் கிடையாது. இங்க வந்து OUன்ற கான்செப்ட் கிடையாது. கம்ப்ளீட்டா ஆன்லைன் டைரக்டரி சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்றதால கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் இஸ் கிவிங். இங்க வந்து அஷூர் அந்த AD ஜாயின், அந்த என்ட்ரா ஜாயின் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இது வந்து அஷூர் AD ஜாயின் சொல்லுவாங்க. உங்க கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சிஸ்டம்ஸ் வந்து டொமைன்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அஷூர் AD ஜாயின் ஆப்ஷன் இருக்கு. இங்க வந்து நம்ம டொமைன் ஜாயின் சொல்லுவோம். ஆன் ப்ரமைசஸ்ல உங்களுடைய கம்ப்யூட்டர், லேப்டாப், டெஸ்க்டாப்ஸ் வந்து டொமைன்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா we call it as domain join. ஸோ இதுலேயே வந்து ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் ஆன் ப்ரமைசஸ்ல வந்து AD இன்டெகிரேட்டடா நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்கு. AD இன்டெகிரேட்டட் குரூப் பாலிசி, AD இன்டெகிரேட்டட் DNS. இது வந்து நமக்கு தனியாக தான் வந்து அஷூர் DNS வந்து செப்பரேட் சர்வீஸாக தான் டொமைன் நேமிங், அந்த கண்டெக்ஸ்ட் எல்லாமே மேனேஜ் பண்றதுக்கு, DNS ரிலேட்டட் சர்வீசஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு AD DNSல வந்து நம்ம DNS ஜோன் கிரியேட் பண்ணி ஹேண்டில் பண்ற மாதிரி தனி சர்வீஸ் இருக்கு. ஸோ அது ஆல்ரெடி பார்த்தோமான்னு தெரியல, பட் பார்க்கல அப்படின்னா we can just go and do it. பப்ளிக் கிளவுட் இன்டர்நெட் ஃபேஸிங்கா இருக்கிறதால இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவ் டைரக்டரிக்கா இருக்கட்டும் இல்லை DNSக்கா இருக்கட்டும், டொமைன் வந்து நம்ம பர்ச்சேசபிள் டொமைனா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பர்ச்சேஸ்டு டொமைன் ஆர் அந்த டிஃபால்ட் டொமைன் சொன்னோம் இல்லைங்களா ஆன் microsoft.com. ஸோ அது இல்லாட்டி பர்ச்சேஸ் பண்ணி இன்டர்நெட்ல வந்து ரவுட்டபிள் டொமைனா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரவுட்டபிள் டொமைனா கிடைக்கும். இது வந்து இன்டர்நெட்ல வந்து we can use whatever டொமைன் டாட் லோக்கல் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், ஆர் டாட்
இன்டர்னல் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் we have to go and purchase அந்த ரெஜிஸ்டர்ட் டொமைன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, .com or .online whatever. அந்த ரெஜிஸ்டர் டாப் லெவல் டொமைன்ஸ் ஆர் எந்தெந்த டொமைன்ஸ்லாம் இப்போ ஃபேன்சி டொமைன்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, .internet அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அதை கூட நம்ம ரவுட்டபிள் டொமைன் வாங்கிக்கலாம். இப்போ ஆன் ப்ரெமைசஸில் வந்து நான் ரவுட்டபிள் டொமைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் ரவுட்டபிள் டொமைன்ஸ். ஆன் ப்ரெமைசஸில் வந்து நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இந்த ஹையரார்கி, இந்த ஓயூ, நிறைய ரீஜன், இந்த மாதிரி குளோபலாக வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய அக்வசிஷன்ஸ், நிறைய பர்ச்சேசஸ், மர்ஜர்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ கம்பெனிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நார்மல். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்குறது, இல்லை மர்ஜ் ஆகுறது, சைல்டு ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆகுறது அப்படின்ற போது அப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் வந்து மர்ஜ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷனுக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் மர்ஜ் ஆகும்போது தனியாக வந்து என்டர்பிரைஸ் அட்மின், டொமைன் அட்மின், இந்த மாதிரிலாம் வந்து ஸ்கீமா அட்மின் அப்படிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ரோல்ஸ். ஓகே, என்டர்பிரைஸ் அட்மின்ஸ் ஒரு டொமைனுக்கும் வந்து தனித்தனியாக டொமைன் அட்மின்ஸ் இருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஏடி டேட்டா பேஸ்க்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ், மெட்டா டேட்டா, என்ன ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் இருக்கணுன்ற மாதிரி ஸ்கீமா வந்து மெயின்டைன் பண்ணுறது ஸ்கீமா அட்மின் இருப்பாங்க. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து he will have complete full access to manage end to end of your ADS service or மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா வந்து கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு வி ஹேவ் குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் சப் ரோல்ஸ் இருக்குது. ஒரு சர்வீஸ்க்கும் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ் பண்ணுறதுக்கு தனியாக சர்வீஸ், ஷேர் பாயிண்ட்டுக்கு தனியாக சர்வீஸ், அந்த மாதிரி ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு தனித்தனியாக ப்ரீ டிஃபைன் ரோல்ஸும் இருக்குது. நம்மளும் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக நம்ம ரோல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஆக்டிவ் டைரக்டரியே வந்து ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஏடிடிஎஸ்ஏ வந்து உங்களுக்கு 3 ஃப்ளேவராக கொடுக்குறாங்க. ஒன்று நீங்கள் அஜூரோட வர்ச்சுவல் மெஷினில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் மாதிரி உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். விஎம், ஓஎஸ், உங்களுடைய அந்த ஏடி, அந்த டேட்டா பேஸ், அதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஆக்சஸ் கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து அந்த சர்வர் மேனேஜ்மெண்ட், அந்த ஓஎஸ் மேனேஜ்மெண்ட், அந்த ரெகுலர் மெயின்டெனன்ஸ், ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டிஸ்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேனேஜ் ஒன்லி ஆக்டிவ் டைரக்டரி லெவலில் எனக்கு அந்த டேட்டா பேஸ், அந்த அதில் கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், அந்த லெவலில் எனக்கு ஏடி லெவலில் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா then you can go for Microsoft Intra Domain Services. எனக்கு எதுவுமே ஆக்சஸ் வேணாம், எனக்கு ஜஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் லெவலில் ஏடியோட ஆப்ஜெக்ட்ஸ், யூசர்ஸ், குரூப்ஸ், அந்த ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த டொமைன் ஜாயின், அந்த லெவலில் மட்டும் எனக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் Microsoft Intra. இட்ஸ் readily available directory service as a service, or I would say directory as a identity as a service ன்னு சொல்லலாம். IAM as a service ன்னு கூட சொல்லலாம். In simple, I would say identity as a service. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா ஏடி ஃப்ளேவர்ஸை பொறுத்த வரைக்கும்? இந்த ஆக்டிவ் டைரக்டரி வந்து நம்ம டெப்ளாய் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஆன் ப்ரெமைசஸை பொறுத்த வரைக்கும் வி நீட் அ சர்வர் அண்ட் வி கேன் கோ அண்ட் கெட் இட் டன். ஸோ யார்கிட்டயாவது ஃப்ரீ டியர் அக்கௌண்ட் இருக்குங்களா? என்னுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஓவர் இந்த பட்ஜெட். நம்ம இந்த டேட்டா பேசஸ்லாம் நிறைய கிரியேட் பண்ணி சிங்க்ரனைஸ் பண்ண உடனே இட் ஏட் அப் ஆல் த காஸ்ட். யார்கிட்டயாவது ஃப்ரீ டியர் அக்கௌண்ட் இன்னும் ஆக்டிவாக இருக்குங்களா? Or else let me create in my pay-as-you-go account, but I don't know how big I can create. So you need a Windows server, okay, in order to create a first the option on the Azure VM la poitu Windows server Active Directory ku I can just go and create something. Windows server 8001. ஸோ நெட் பயாஸை பொறுத்த வரைக்கும் 15 கேரக்டர் வந்து கொஞ்சம் லிமிடேஷன் இருக்கு. 4, 7, 10 ஓகே வந்துச்சு, 14 தான் இருக்கு. ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஸோ ஐ வில் கோ வித் 1 CPU. ஸோ ஜென்ரலாக டொமைன் கண்ட்ரோலருக்கு வந்து 1 CPU-லாம் பத்தாது. வி நீட் அ லாட் ஆஃப் மெமரி அண்ட் ஸ்டஃப். ஓகே, ஸ்பேஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து யூ நீட் வெரி ஹை கெப்பாசிட்டி. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கோ வித் ஹையர் டியர் ஸோ தட் உங்களுக்கு யூ கெட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அது வந்து ஒரு டேட்டா பேஸ் தான். ஆக்டிவ் டைரக்டரின்றது இட் இஸ் a டேட்டா பேஸ். டேட்டா பேஸ்னால உங்களுக்கு தெரியும் இட் will have a very high consumptions in terms of memory. ஆப்வியஸாக வந்து நெட்ஒர்க்கில் நிறைய லாகின் நடக்கிறதால சிபியும் வந்து
ஹெவியாக வந்து யூஸ் ஆகும் உங்களுடைய டொமைன் கண்ட்ரோலர்ஸில் ஆக்டிவ் டைரக்டரியில். லெட் மீ ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ இதில் வந்து எப்படி இந்த ரோல் இன்ஸ்டால் பண்ணலாம் என்னன்றது பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து 1998 1999 அந்த டைம்லேருந்தே இந்த ஆக்டிவ் டைரக்டரி கான்செப்ட் இருக்குது. விண்டோஸ் 2000 சர்வர் அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்தே. அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருந்தது, விண்டோஸ் என்டி இதெல்லாம் இருந்தது. பட் அந்த 2000 சர்வர்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த ஆக்டிவ் டைரக்டரி, அந்த டொமைன் கண்ட்ரோலர், இந்த கான்செப்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், அந்த டெஸ்க்டாப்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை மெம்பர் சர்வர், இல்லை மெம்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி நம்ம அது ப்ரொமோட் பண்ணலாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக இந்த ஆக்டிவ் டைரக்டரியை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி அந்த சிஸ்டம் வந்து நம்ம டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோஷன், டிசி ப்ரோமோ அப்படின்ற கமாண்ட் வச்சு நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ டைரக்டா வந்து உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல உங்களுக்கு இந்த சர்வர்ல வந்து ஒரு ரோலாவே கொடுத்துட்றாங்க, ஏடி டொமைன் சர்வீசஸ், ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ். நீங்க அந்த ரோல் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை மேனேஜ் பண்றதுக்கு தேவையான டூல்ஸ், அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம எனேபிள் பண்ணலாம். ஸோ இது எப்படி நடக்க போகுது என்னன்றதை பார்ப்போம். ஸோ இதை நம்ம ரெடிமேட் ஃப்ளேவருக்கும் இந்த ஃபுல்லி மேனேஜ் நம்ம கஸ்டமர் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுற ஃப்ளேவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பார்க்கலாம். So far, any questions irka, or someone has a free tier account still active? Okay, fine. Let me go here. Login பண்ணிடுவோம். It is still creating. System குள்ள login பண்ணுவோம். This is the public IP address. Okay, still creating. First flavor, Windows Server, Active Directory, WSAD. ஸோ சிம்பிள். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஒரு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோடைய சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து இட் இஸ் தேர் சின்ஸ் லேட் 90ஸ்ல இருந்தே இருக்கு. ஐ வுட் சே விண்டோஸ் 2000 சர்வர்ல இருந்து இது சப்போர்ட்டட். இப்போ மோஸ்டா வந்து 2012 வரைக்குமே வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் சர்வீஸ். இந்த இயர் நெக்ஸ்ட் இயர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2012 R2 வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி டெப்ரிகேட்டட். ஸோ இது வந்து விண்டோஸ் 2000 சர்வர்ல இருந்தே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிராண்டிங் வந்து விண்டோஸ் சர்வர் 2003, 2008, 2012 அப்படின்ற மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே நிறைய ரிலீசஸ் R1, R2 அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல இருந்தே இந்த மைக்ரோசாஃப்டுடைய ஆக்டிவ் டைரக்டரி ரொம்ப ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டாக வந்து சர்வீசஸ் வர ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோஸ் சர்வர் 2003ல இருந்து தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஒரு இது வந்து வர ஆரம்பிச்சது. பட் 2000ல இருக்கு உங்களுக்கு விண்டோஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர், பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர், பிடிசி, பிடிசின்னு சொல்லுவாங்க. ஸோ விண்டோஸ் 2003ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி, பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர், அந்த மாதிரி டேர்ம்லாம் யூஸ் பண்றாங்க. பிடிசினா பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர். ஸோ டிசி அப்படின்றது டொமைன் கண்ட்ரோலர். அதில் நிறைய பிரைமரியா கிரியேட் பண்ற அத்தாரிட்டேட்டிவ் சர்வர் வந்து பிடிசி, பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர். அடிஷ்னலாக நம்ம கிரியேட் பண்றது வந்து எல்லாமே வந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பிடிசின்னு சொல்லுவாங்க, பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வர் இல்லை அப்படின்னா செகண்ட் அந்த ஆல்டர்னேட், அந்த ரிட்டர்டன்சிக்காக, ஹை அவைலபிலிட்டிக்காக அடிஷ்னல் சர்வர்ஸ் வந்து நமக்கு லோடுக்கும் சரி, ஈவன் ஃபார் அப்ளிகேஷன் ஆத்தென்டிகேட் ஆகிறதுக்கும் யூ வில் ஹேவ் மல்டிபிள் சிஸ்டம்ஸ். ஸோ இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இந்த 2003லாம் வந்து டிசி ப்ரோமோ அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோஷன் கமாண்ட். வேற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடியில் வந்து இட் ஹாஸ் பிகம் அ ரோல். ஓகே, ஸோ ஆட் ரோல்ஸில் போயிட்டு we can do it. ஸோ இந்த லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய விண்டோஸ் 2012 அண்ட் அபோவ் எல்லாமே ஆட் ரோல்ஸ் கான்செப்ட். நடுவில் வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் 2008 இருந்தது, 2008 R2 இருந்தது. ஸோ லெட் மீ ஃபர்ஸ்ட் லாகின்.
ஸோ இதை ஜென்ரல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சம் ப்ரீ ரெக்வசைட். உங்களுடைய ஓஎஸ், உங்களுடைய நம்பர் ஆஃப் யூசர்ஸ், அதை பேஸ் பண்ணி யூ கேன் கிவ் த சைசிங். ஸோ சைசிங் இஸ் பேஸ்ட் ஆன் இந்த சர்வர் லோட். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஏடி யூசேஜ் இருக்குமோ அது கொடுத்துக்கலாம். தென் பேஸ்ட் ஆன் the number of objects, AD ஆப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை யூசர்ஸ், குரூப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுவோம், அதை பேஸ் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சைஸ் இட். தென் எந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் ஆன் த லோடுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சைஸ் த லாக் ஃபைலுக்கு, அந்த ஸ்கிரிப்ட்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு we can just go and create a directory. ஸோ இது 3 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் இந்த கண்டென்ட்டை. ஸோ ஏடியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அதோடைய டேட்டா பேஸ், அந்த டைரக்டரி. அந்த டைரக்டரி டேட்டா பேஸ் வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ அதுக்கு வந்து NTDS அப்படின்ற ஒரு டிட் ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகும். இது வந்து நமக்கு வந்து இ டிரைவ் ஆர் டி டிரைவ்ல வந்து நம்ம அந்த டேட்டா பேஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் வந்து டேட்டா பேஸையும் லாகையும் வந்து எப்பயுமே ஒன்றா வைக்க மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு நிறைய லாகின் இருக்கு, ஏதோ ஒரு மால்வேர் அட்டாக், ரான்சம்வேர் அட்டாக் இருக்காங்க அப்படின்னா நிறைய லோடு வரும், இப்போ லாகின் வரும். அப்போ அந்த லாகின்கான ஆடிட் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு லாக்ஸ் வந்து இங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா தென் ரெண்டுமே கரப்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலாக அது ஒரு தனி டிரைவ்ல தான் வைப்பாங்க, பார்ட்டிஷனில் தான் வைப்பாங்க லாகு. இப்போ நம்ம நெட்ஒர்க்கில் இருக்க சிஸ்டம்ஸ்லாம் வந்து யார் யார் என்னென்ன பண்ணலாம், இப்போ வந்து யூஎஸ்பி டிரைவ் யூஸ் பண்ணலாமா, பிரிண்டரில் வந்து பிரிண்ட் அவுட் கொடுக்கலாமா, இல்லை என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அந்த குரூப் பாலிசி வழியாக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து தேவையான ஸ்கிரிப்ட்ஸு, அந்த சிஸ்வால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதில் தான் வந்து அந்த சிஸ்டம் வால்யூமில் தான் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் அந்த விஷயங்கள்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த பாலிசிஸ் நம்ம கிரியேட் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ். ஸோ இது வந்து நீங்கள் சேம் டி டிரைவ்ல வைக்கனாலும் வச்சுக்கலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் ஹேவ் அ செப்பரேட் டிரைவ் ஆல்சோ. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்ட். மோஸ்ட்டாக வந்து டேட்டா பேஸ் அண்ட் குரூப் பாலிசி வந்து ஒரு டிரைவ்ல ஒரு பார்ட்டிஷன்லேயே வச்சுக்கலாம் உங்களுடைய டிரைவ் ஆர் பார்ட்டிஷனில். வேறஸ் வந்து லாக்ஸை வந்து தனியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சைசிங் வந்து உங்களுடைய ஓஎஸ், தென் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு அந்த ப்ரீ ரெக்வசைட் இருக்கு, தென் உங்கள் ஆர்கனைசேஷனில் எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ், எவ்வளோ லோடு இருக்கும், எவ்வளோ கன்கரண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி யூ கேன் கோ அண்ட் சைஸ் த சிஸ்டம். ஓகே, லாகின் ஆகுது. ஸோ இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் கிரியேட் ஆன ஐடி. ஓகே, ஸோ வாட் எவர் யூ ஹவ் கிரியேட்டட் ஆன் யுவர் லோக்கல் கம்ப்யூட்டர், அது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ஒரு டொமைன் கண்ட்ரோலராக ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐடென்டி எல்லாமே வந்து இட் வில் கெட் கன்வெர்டட் டு அ டொமைன் ஐடி. ஸோ இங்கே என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா உங்களுடைய இந்த முக்கியமான கண்டென்ட் இது எல்லாமே உங்களுடைய டேட்டா டைரக்டரி சர்வீசஸ் ரிலேட்டடோடைய டேட்டா. ஸோ இட் ஷுட் பி ஸ்டோர்ட் ஆன் செப்பரேட் பார்ட்டிஷன், நான் சிஸ்டம் வால்யூமில், நான் சிஸ்டம் பார்ட்டிஷனில் இருக்கணும்னு சொல்கிறேன். below contents should be stored on a non-system volume or partition. ஸோ க்ளவுடை பொறுத்த வரைக்கும் அஜூரில் வந்து டி டிரைவ் வந்து டெம்பரரி டிரைவ் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் டிக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அந்த பார்ட்டிஷன் டிரைவ் லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி டிரைவ் வந்து டி டிரைவ்னு கொடுத்துட்டு நீங்கள் டேட்டா பேஸ்க்கு வந்து டி டிரைவ் யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுவும் பண்ணலாம். யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட் எனி டைம், தட் ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம். So far, any questions? ஓகே, ஸோ முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா விண்டோஸ் அந்த 2003 2000 போயிட்டு உங்களை ரன் ப்ராம்ப்டில் போயிட்டு டிசி ப்ரோமோன்னு ஒரு கமாண்ட் கொடுப்போம் டொமைன் கண்ட்ரோலராக மாற்றணும் அப்படின்னா. ஸோ இந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோ மோர் ரெக்கக்னைஸ்ட். ஓகே, இது வந்து ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு, இட் ஹாஸ் பீன் சேஞ்ச் டு ஏடி ரோலாக மாறிடுச்சு, அதனால இந்த கமாண்ட் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனல் மெசேஜ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இப்போ நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா we have to go to add roles and features, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த இடத்துல போயிட்டு மேனேஜில் போனீங்க அப்படின்னா அங்கேயுமே அதே ஆப்ஷன் தான் வரும் உங்களுக்கு, ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் டிசேபிள் ஃபயர் வால் அண்ட் தீஸ் திங்ஸ், அந்த ஐஏஎன் அண்ட் செக்யூரிட்டிலாம் டிசேபிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 2019 டேட்டா சென்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுலேயும் அந்த
சேம் செட் ஆஃப் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். 2008 R2க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ப்ரொசீஜர் எல்லாமே ஒன் அண்ட் த சேம். ஸோ இப்போ நான் சொன்ன ரோல்ஸ் அந்த சப் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் எங்கே இருக்குன்றத காமிக்கிறேன். Okay, so let me quickly show you that. ஸோ இதில் மேனேஜில் போனீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் அந்த டூல்ஸில் போய் பாருங்க. ஆக்டிவ் டைரக்டரி ரிலேட்டடாக அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான கன்சோல் அந்த டூல்ஸ் எதுவுமே பை டிஃபால்ட்டாக இதில் இருக்காது. ஸோ அந்த ரோல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கு ரெலவெண்ட்டான டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். Okay, just a second. There is some network delay. So if you have a powerful big system, that will be helpful. Okay, so யாராவது free tier இருந்ததுன்னா you can use that, or else we will try and use this machine for that demo. One CPU, 1 GB RAM தான் இருக்கு இல்லைங்களா, அதனால it is taking some time. Just one second. It is a little slow. Okay, fine. ஸோ இதில் வந்து டூல்ஸில் போனீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக இந்த மெஷினில் என்னென்ன ரோல் ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த டூல்ஸ் மட்டும் தான் இதில் லிஸ்ட் டவுன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் ஏடி ரிலேட்டட் டூல்ஸ்லாம் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் இன்ஸ்டால் த ரோல் ஃபர்ஸ்ட். இது கம்ப்ளீட் ஆகணும் உங்களுக்கு. இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதில் போயிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரோல்லே வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஏடி அந்த அந்த 5 விஷயங்கள் சொன்னோம் இல்லைங்களா, ஏடி சர்டிஃபிகேட் சர்வீசஸ், டொமைன் சர்வீசஸ், அந்த எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது ஏடி டொமைன் சர்வீசஸ். அதுதான் நம்மளுடைய database for storing all the information about objects on the network. ஸோ இது மூலயமா தான் நம்ம நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது, லாகின் பண்ணுறது. மெயினாக வந்து இந்த சிங்கிள் லாகான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டம்ஸ்க்குமே, அதாவது உங்களுடைய சர்வர், கம்ப்யூட்டர், பிரிண்டர் எல்லாத்துக்குமே ஒரு ஐடென்டிட்டியை வச்சு லாகின் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏடியோடைய பிரைமரி திங். ஒரு சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ்ன்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சிங்கிள் லாகான் ஒரு அக்கௌண்ட் வச்சு நம்ம ஒன் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி we are doing everything, every login and management. ஸோ இதில் போயிட்டு we'll add those features. ஸோ அதுக்கு தேவையான அந்த டூல்ஸ், அந்த கன்சோல்லாம் லோட் ஆகிறதுக்கு அந்த ஆப்ஷன் உங்களுக்கு நமக்கு எனேபிள் ஆயிருந்தது. ஸோ இந்த சர்வருடைய அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஆட் ரிமோட் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல். இப்போ டிஎன்எஸ்ஓ இல்லை ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலோ ஃபீச்சரோ ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பை டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும் ஏடியோடைய அந்த மாடியூல், பவர் ஷெல் மாடியூல், அந்த இதெல்லாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரியோட சர்டிஃபிகேட் சர்வீசஸ் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த டூல், அந்த ரோல் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தேவையான கன்சோல், அந்த ரிமோட் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ் எல்லாமே இங்கே செக் இன் ஆகிடும். இப்போ நம்ம டொமைன் சர்வீசஸ் செலக்ட் பண்ணதால அந்த ஏடிடிஎஸ் உடைய டூல்ஸ் இங்கே ஆட் ஆயிடுச்சு, செலக்ட் ஆயிருக்குங்க. நம்ம இதை போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். சர்வர் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோல் தான் இன்ஸ்டால் பண்ணுறோம். ரோல் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கான கான்ஃபிகரேஷன் ஸ்டெப்ஸ் வரும் உங்களுக்கு.
ஸோ அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும்ன்றதை பார்க்கலாம். Okay, it will take 1 or 2 minutes. ஸோ இந்த பர்டிகுலர் ஆன் ப்ரெமைசஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அந்த டொமைனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் கிளவுடுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கான மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கனெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டூல் இருக்கு. ஸோ அதை நம்ம பார்ப்போம் ப்ராக்டிக்கலாக எப்படி அது நடக்குது என்னன்றது. ஸோ we will minimize this. We will just open what we need to do. ஸோ நம்மளுடைய லோக்கல் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அந்த இது பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு லோக்கல் யூசர்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லோக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன யூசர்ஸ் குரூப்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பார்க்க முடியும். ஸோ மேபி வி வில் ஆல்சோ ட்ரை அண்ட் கிரியேட். இது நீங்கள் வந்து கிராஃபிக்கலாக போயிட்டு கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அரல்ஸ் நீங்கள் லோக்கலாக வந்து ஒரு கொஞ்சம் யூசர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கிரியேட் இட். ஸோ நெட் யூசர் ஆண்டோ அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். So whatever you want to give, you can give it. லோக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சில அக்கௌண்ட்ஸ் வந்து ஐடென்டிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து லோக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நான் கிரியேட் பண்ணுறேன். ஃபைன். ஸோ ஜஸ்ட் ஒரு இதுக்காக நான் ஒரு 4-5 ஐடி மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டான்ன்ற ஐடி ஆல்ரெடி இருக்கு. ஸோ அது இல்லாமல் ஒரு 4 ஐடி எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணியிருக்கேன். இது உங்களுடைய லோக்கல் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் போயிட்டு நீங்கள் கிராஃபிக்கலாக வந்து கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஐடென்டி. ஓகே, ஐடென்டி கிரியேட் பண்ணுறது கிரியேட் பண்ணிப்போம். இப்போ டிஃபால்ட் அக்கௌண்ட் வந்து நமக்கு அது டிசேபிள் ஆயிருக்கும். இந்த டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் நமக்கு இங்கே ஸ்டான்னு இருக்கு. ஸோ இன்கேஸ் நான் வந்து want to create something here, I can also go and create something. So same password. ஸோ பாஸ்வேர்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ண வைக்கணும் யூசர் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது அப்படின்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் ஐ வில் ஜஸ்ட் கோ வித்அவுட் கோயிங் மிட் மேட்ச். ஓகே, ஃபைன். ஸோ கிராஃபிக்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆல்சோ கிரியேட் சம் குரூப்ஸ் இஃப் யூ வாண்ட் டு. ஸோ இதில் போயிட்டு டிசம்பர் வீக் டேஸ் பேட்ச் அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். So I can just add a couple of members. Okay, so இதில் போயிட்டு நீங்கள் you can just keep adding. திங்க் கமா கொடுத்தா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். செமி ஓகே ஒர்க் ஆகுது. செமி காலனே ஒர்க் ஆகுது. I'll just create the group with some members. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் லோக்கலாக கிரியேட் பண்ணி இதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுறது ஐடென்டி எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். பட் இது இந்த லோக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேறஸ் வந்து இதே ஐடியை வந்து நீங்கள் நெட்ஒர்க்கில் இருக்க ஒரு பிரிண்டருக்கோ இல்லை நெட்ஒர்க்கில் இருக்க ஒரு டொமைன் ஜாயின்ட் கம்ப்யூட்டருக்கோ லேப்டாப்க்கோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது சென்ட்ரலைஸ்டாக ஒரு டைரக்டரியில் போயிட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆக்டிவ் டைரக்டரின்ற சென்ட்ரலைஸ்ட் ஆப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த ஏடி மேனேஜ்மெண்ட் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ரோல் இன்ஸ்டால் பண்ணுறோம் அந்த மெஷினில். ஸோ பார்ப்போம் இது ரோல் இன்ஸ்டால் ஆயிடுச்சான்றது. ஏன் டாஸ்க் பேர் வர மாட்டேதுன்னு தெரியல. பட் லெட் மீ ஜஸ்ட் கோ டு சர்வர் மேனேஜர். ஸோ ரோல் வந்து கன்ஃபிகரேஷன் ரெக்வயர்ட். ஸோ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மெஷினை வந்து ப்ரொமோட் தி சர்வர் டு அ டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெட்ஸ் டூ தட். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வார்னிங் ஒரு ஃபிளாக் கொடுத்துருக்காங்களே இல்லை இதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இதர் வந்து போஸ்ட் டெப்ளாய்மெண்ட் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சர்வரை வந்து நம்ம டொமைன் கண்ட்ரோலராக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு யூ கேன் கோ டு த ஃபிளாக் அண்ட் தென் செலக்ட் திஸ் ஆப்ஷன். ஆர்எல்ஸ் இந்த கன்சோல்லே உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இட் வில் ஓப்பன் த சேம் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து
ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டொமைன் கண்ட்ரோலர் ப்ரோமோட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் எ நியூ ஃபாரஸ்ட்ன்றது உங்கள் ஆர்கனைசேஷன் லெவலில் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுற ஒரு டொமைன். நேம் ஒரு டொமைன் நேம். ஸோ அதுக்குள்ள நிறைய சைல்டு டொமைன்ஸ், அந்த அக்வசிஷன் மர்ஜர் அப்படின்னா இருக்கலாம். ஸோ அது நிறைய டிஃப்ரெண்ட் சைல்டு டொமைன் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் புது ஃபாரஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ யூ கேன் கிவ் இட் சம் நேம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் சே Azure with stan டாட் லோக்கல் அப்படின்ற மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம், ஆர் இன்டர்னல் ஆர் whatever, ஆர் டாட் லேன் கொடுக்கனாலும் டாட் லேன் கொடுத்துக்கலாம். யூ கேன் ஹேவ் எனி, இது வந்து நான் ரவுட்டபிள் டொமைனாக இருக்கலாம். பட் இப்போ புதுசாக ஸ்டார்ட் அப் ஆர்கனைசேஷன் இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் யூ கேன் கோ வித் த ஆக்சுவல் ரவுட்டபிள் நேமே கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு லெகசி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இல்லை லெகசி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா தென் யூ கேன் லோயர் த ஃபாரஸ்ட் அண்ட் டொமைன் ஃபங்க்ஷனல் லெவல். உங்கள் ஆர்கனைசேஷனில் என்னென்ன மாதிரியான நெட்வொர்க் சிஸ்டம்ஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் சூஸ் த ஃபாரஸ்ட் அண்ட் டொமைன் ஃபங்க்ஷனல் லெவல். ஸோ எந்தெந்த டொமைனுக்கு என்ன ஃபங்க்ஷனல் லெவல் வேணும் அப்படின்றத யூ கேன் சூஸ் இட். ஃபைன். ஸோ என்ன சொல்கிறாங்க, மேபி காம்ப்ளெக்சிட்டி இன்னும் மீட் ஆகலைன்னு நினைக்கிறேன். லெட் மீ ட்ரை டு ஆட் சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ உங்களுடைய ஓல்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லெகசி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 2008 அதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஓகே, ஸோ காம்ப்ளெக்சிட்டி வந்து மீட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வராது. நீங்கள் அந்த பாஸ்வேர்ட் காம்ப்ளெக்சிட்டி வந்து அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துங்க. அதுவும் ஒரு மினிமம் வந்து ஒரு 14 கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துங்க. அப்போதான் அந்த இது வந்து உங்களுடைய சிஸ்டம் கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை உங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு டைரக்டரி சர்வீசஸ் ரெஸ்டோர் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய கிரெடென்ஷியல் அது DSRM கிரெடென்ஷியல்ஸ் வந்து வேற. இது வந்து அந்த உங்களுடைய டொமைன் கிரெடென்ஷியல்ஸ் வேற. இந்த DSRM கிரெடென்ஷியல் வந்து இட் இஸ் ஃபார் AD ரெஸ்டோரேஷனுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவோம். டைரக்டரி சர்வீசஸ் ரெஸ்டோர் மோடுக்கான கிரெடென்ஷியல் அது பாஸ்வேர்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கொடுத்துக்குங்க. ஸோ அத்தாரிட்டேட்டிவ் ரெஸ்டோர்லாம் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஸோ டிஎன்எஸ்லாம் இப்போதைக்கு வி கேன் ஸ்கிப் இட் ஃபார் நவ். ஸோ இப்போ நீங்கள் சிஸ்டம்குள்ளே லாகின் பண்ணும்போது 2 நேம் காமிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாட் டொமைன் நேம் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ட்ராப் டவுனில் வந்து நெட் பயாஸ் நேம் வரும். உங்கள் ஆர்கனைசேஷனோட நேம் வந்து அந்த ரீஜனுக்கு தனித்தனியாக நேம் கொடுக்கணும், தனித்தனியாக டொமைனுக்கு கொடுக்கணும்னா இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக உங்களுடைய டொமைன் நேமில் அந்த டாட் செப்பரேட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேம் தான் இங்கே வரும். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ உங்களுடைய நெட் பயாஸ் நேம் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனுடைய நேம் ஆர் அவங்களுடைய டொமைன் நேம் தான் அதில் இருக்கும். நேமை கொடுத்துக்கலாம். கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து எந்த பாத்தில் வந்து அந்த டேட்டா பேஸ் லாக் எல்லாமே ஸ்டோர் பண்ண போகிறோம்னு கேட்குறாங்க. ஸோ இதை போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் இருக்குங்களா, இது கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இ டிரைவ் எஃப் டிரைவ் மாற்றணும்னா எந்த லொக்கேஷனில் இருக்கணும் அப்படின்றத யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட். ஓகே, இ டிரைவ் அந்த டிரைவ் லெட்டர் மாற்றிக்கங்க. ரியல் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல சி டிரைவ்ல இருக்கக்கூடாது. இங்கே பரவாயில்ல, இங்கே லேப்ன்றதால நம்ம வி கேன் டூ இட் வித் இன் ஒன் திங். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து இதில் செலக்ட் பண்ணோம், இது வந்து குளோபல் கேட்லாக், டிஎன்எஸ், என்னென்ன சர்வீசஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு ஓகே யூ கேன் கோ அண்ட் ரன் இட். பிஹைண்ட் த சீன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கிரிப்டட் அப்ரோச் தான். இது உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே அன்அட்டெண்டடாக மாற்றணும்னா மாற்றலாம். நீங்கள் பவர் ஷெல் வழியாக ஃபுல் unattended installation, unattended recovery பண்ற மாதிரி கூட you can have a script actually. ஸோ அதுலேயே அந்த ஸ்க்ரீன் அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கீழே ஷோ ஆயிருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு
ஃபிக்ஸ் தீஸ் ஆப்ஷன் யூ கேன் ஃபிக்ஸ் இட். இது பரவாயில்ல, உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ரோல், ஒரு சர்வர் ரோல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அடாப்டரில் வந்து ஸ்டாட்டிக் ஐபி இருக்கணுன்றது இட் இஸ் எ ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸ், பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன்னா ஐபி மாறிச்சு அப்படின்னா அது சர்வீஸ் வந்து இம்பாக்ட் இருக்கும். எஸ்பெஷலி டொமைன் கண்ட்ரோலர் வந்து ஐபி வந்து ரொம்ப முக்கியம். ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போகும். ஸோ அதனால ஸ்டாட்டிக் ஐபி இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கிரிப்டோகிராஃபி இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க டு மேக் இட் இன் டு மைக்ரோசாஃப்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ். மூணாவது வந்து டெலிகேஷன் வந்து நம்ம கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு டிஎன்எஸ் பற்றி வி கேன் ஸ்கிப் இட். மற்றபடி எல்லா ப்ரீ ரெக்வசைட்டும் பாஸ் ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து வார்னிங் தான். உங்களுக்கு ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இன்டு மார்க் வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபைன், யூ கேன் கோ அண்ட் இன்ஸ்டால் இட். நீங்கள் மற்ற ப்ரீ ரெக்வசைட் என்னென்ன அப்படின்றதையும் நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து இட் இஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு ஹேவ் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டொமைன் மாறிச்சு அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து டொமைன் கண்ட்ரோலர் நம்ம ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி அந்தளவுக்கு சென்சிட்டிவ் அது ஐபி அட்ரஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த இன்ஸ்டலேஷன் டொமைன் கண்ட்ரோலர் அப்போ ரீஸ்டார்ட் தேவைப்படும் நமக்கு. ஸோ இப்போ சிஸ்டம் வந்து இட் இஸ் கெட்டிங் deployed and restarted. Let's see. Maybe there is some network glitch. So 1 GB, 1 CPU வந்து definitely it is not sufficient for a domain controller. Domain controller பொறுத்த வரைக்கும் it needs a lot of capacity. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு 2008 இருந்தே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேன் ஜஸ்ட் கோ வித் restructuring, identifying deployment requirements. ஸோ இப்போ டிப்ளாய் பண்ணுறதுக்கு என்னென்ன ஓஎஸ் என்னன்றத சொல்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சிபியூ மெமரி அதெல்லாம் வேணுன்றது இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ யூ கேன் கோ வித் ரெக்கமெண்டட் மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராக்டிஸ்க்கே நீங்கள் போகலாம். இது கமாண்ட் லைன்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம், விண்டோஸ் ஒரு ஃபீச்சர்ன்றதால. ஸோ ஐடி டொமைன் சர்வீசஸ் வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி டூல்ஸோடு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த கமாண்ட்லேருந்து இது ட்ரிகர் பண்ணியிருக்க முடியும். கிராஃபிக்கலாக பண்ணுறது வந்து ஒரு ஆப்ஷன், கமாண்ட் லைன்லேருந்தே பண்ணியிருக்கலாம். I don't know. ஓகே, ஸோ இது எல்லாமே சேம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான். க்ரெடென்ஷியல் ரெக்யர்மெண்ட். ஓகே ஃபைன். ஜென்ரலாக அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 CPU அண்ட் 4 GB தான் முன்னாடி ரெக்கமெண்டடாக இருக்கும். இது வந்து இப்போ நம்ம பப்ளிக் க்ளவுடில் வந்து விஎம்ன்றதால யூ கேன் கோ ஃபார் லிட்டில் ஹையர் சைஸ். Identifying deployment design. ஓகே, அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகும் அந்த பர்டிகுலர் சிஸ்டம் கிரியேட் ஆகி வரதால, டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோட் ஆகி வர்றதுக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க 64 பிட் ப்ராசர் 4 GB. ஓகே, ஆஸ் ஐ டோல்ட் யூ. ஸோ மைக்ரோசாஃப்டோடைய இதில் போய் பார்ப்போம். ஸோ அது தேர்ட் பார்ட்டி சைட், அது டெக் டர்போஜிக்குன்னு இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்டோடைய இதில் போய் கெப்பாசிட்டி பிளானிங் பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, கெப்பாசிட்டி பிளானிங்க்கு வந்து நம்ம எத்தனை யூசர்ஸ், எவ்வளோ நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும். ஸோ இது வந்து இனிஷியலாக வந்து ஒரு 2008 அந்த 2010க்கு முன்னாடிலாம் வந்து ஃபிசிக்கல் சர்வரில் மட்டும்தான் டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அதை அந்த பாட்டில் நெக்கை ரிமூவ் பண்ணிட்டு ஈவன் வந்து நீங்கள் விஎம்வேர் வர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ரன் பண்ணலாம். விஎம்வேர் விஎம் ஆர் ஹைப்பர் விஎம் ஆர் எனி விஎம் பிளாட்ஃபார்மில் இப்போ ரன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜென்ரலாக எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் கிடைச்சா பெட்டர். ஓகே, ஸோ 64 bit, தென் as I told you 2 CPU is minimum, then 4 GB வந்து minimum. ஸோ உங்களுடைய சைஸ், உங்களுடைய நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், எவ்வளோ யூசர்ஸ் ஹேண்டில் பண்ணோம், எவ்வளோ நம்பர் ஆஃப்
கம்ப்யூட்டர்ஸ் வந்து டொமைனில் ஜாயின் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் ஆட் இட். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த டிட் ஃபைல் ntds.dit ஃபைல் இருக்கு இல்லைங்களா, அந்த டிட் ஃபைலுக்கு மட்டுமே வந்து 1.5 GB சைஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ntds.dit ஃபைல், ஸோ அது மினிமம் ஸ்டார்டிங் அது 1.5 ஜிபின்றது. அதுக்கு நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ண யூ கேன் கீப் ஆடிங் மோர் சிஸ்டம்ஸ். ஸோ ஆப்வியஸாக ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இருக்கக்கூடாது. ஹை அவைலபிலிட்டிக்காக யூ நீட் ஹேவ் அட்லீஸ்ட் மல்டிபிள் டொமைன் கண்ட்ரோலர்ஸ், மோர் தேன் 2 இருக்கணும். ஸோ ஒரு லொக்கேஷன்ஸ்லேயும் வந்து யூ கேன் ஹேவ் அட்லீஸ்ட் 2, ஸோ தட் ஒன்று. ஓகே, ஸோ ப்ராசஸர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லோட் சைஸ் பண்ணுங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு யூசருக்கும் தேவையான சைஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து 1000 யூசர்ஸ் இருக்காங்க, இல்லை 10,000 யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேட்டா ஸ்டோரேஜ் சைஸ், உங்களுடைய NTDS சைஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் கன்சிடர் 1.5 GB டிஃபால்ட், ஏன்னா அதில் நிறைய டிஃபால்ட் அக்கௌண்ட் எல்லாமே இருக்கும். தென் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு யூசருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் கேன் கோ ஃபார் 40 KB to 60 KB ஆன் ஆவரேஜ். ஸோ 60 KB எடுத்து நீங்கள் சைசிங் பண்ணுங்க. ஸோ 1 GB வந்து நெட்ஒர்க் ஸ்பீடு போதுன்றாங்க. பட் 1 GBலாம் இப்போ பத்தாது. பட் ஒரு பீரியட்ல 1 GBன்றது இட் இஸ் சஃபிஷியன்ட். பட் நவ் திங்ஸ் ஹவ் சேஞ்ச். நிறைய ஸ்பீடு எதிர்பார்க்குறாங்க, த்ரூபுட் பாட்டில் நெக், அது த்ரூபுட் லேட்டன்சிலாம் இருக்கிறதால யூ கேன் கோ ஃபார் ஹையர் ஸ்பீட். 1 GBன்றது இட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். I'm just trying to making use of the time. அந்த சர்வர் வந்து ப்ரொமோட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 5 to 10 minutes ஆகும். ஸோ தென் ஒரு கோருக்கும் வந்து 1000 யூசர்ஸ்க்கும் நீங்கள் ஒரு CPU கோர் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, ஒரு கோரால் வந்து மேக்ஸிமம் 1000 யூசர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இன் கேஸ் அடிஷ்னல் கோர் வேணும் அப்படின்னா, அடிஷ்னல் யூசர்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் கோர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே ஆட் பண்ணிட்டே போங்க. ஓகே, ஸோ டேட்டா சைஸை பொறுத்த வரைக்கும், டிஸ்க் சைஸை பொறுத்த வரைக்கும் அந்த 60 KBன்றதை வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் சிக்னிஃபிகன்ட்லி டூ இட். இது போதும். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் வந்து ரொம்ப அடிஷ்னல் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ மானிட்டரிங், ஆன்டிவைரஸ், அந்த மற்ற ரோலுக்கு வந்து யூ கேன் கோ அண்ட் டூ இட். ஓகே, நிறைய குஷன் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி கோ அண்ட் ஸ்டிக் வித் திஸ் திங். இப்போ வந்து ஒரு 2000 யூசர்ஸ் இருக்காங்கன்னா 2 கோர் தான் கொடுக்கணும்னு கிடையாது. யூ கேன் கோ ஃபார் 4 CPU or 4 core so that you get a better performance. But minimum sizing வந்து you have to go for this thing. ஸோ அதே மாதிரி ஒரு 5000 யூசர்ஸ்க்கும் ஐ வுட் ரெக்கமெண்ட் டு ஹேவ் மோர் டொமைன் கண்ட்ரோலர்ஸ். ஸோ ஃபார் ஈச் 5000, இப்போ 10,000 இருக்காங்கன்னா 2 சர்வர், 20,000 இருக்காங்கன்னா 4 சர்வர், அந்த மாதிரி சைசிங் வந்து கொண்டு போங்க. பட் யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி ஆட் டூ மெனி சர்வர்ஸ். இப்போ வந்து ஒரு 10, 20 அப்படின்னா 20க்கு வந்து ஒரு 3 சர்வர், 30க்கு வந்து 4 சர்வர், அந்த மாதிரி யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ ஒரு 5,000 யூசர்ஸ்க்கும் யூ கேன் ஹேவ் ஒன் டொமைன் கண்ட்ரோலர், அந்த மாதிரி சைசிங் பண்ணலாம். பட் இது எல்லாமே வந்து ஒரு டிசைன் மேக்கிங் டெசிஷன்ஸ். யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒரி. ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து ஒரு டூல் கொடுக்குறாங்க. உங்கள் எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட்டில் இந்த டூல் ரன் பண்ணீங்க அப்படின்னா அது க்ரோத் எஸ்டிமேட் அவங்களே கொடுத்துருவாங்க, ஒரு ரஃபா, ஒரு புது என்விரான்மெண்ட்டுக்கு இல்லை எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ ஆட் ஒன் அடிஷ்னல் சர்வர். per 5,000 யூசர்ஸ். பட் இது வந்து நீங்கள் ஒரு ஹார்ட் ஸ்கேலாக போக வேணாம். ஒரு 5,000 10,000 வரும்போது இன்னொரு சர்வர் ஆட் பண்ணலாம். பட் 20,000க்கு 3 சர்வரே மோர் தென் சஃபிஷியன்ட் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெனன்ஷியல் ஆட் பண்ணிட்டே போங்க. ஸோ இது உங்களுடைய விண்டோஸ் சர்வர் ஐடி. உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. டிசைன் பண்ணுறதுலேருந்து, நீங்கள் ஹார்ட்வேர் சூஸ் பண்ணுறதுலேருந்து, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்ணுறதுலேருந்து, ஃபங்க்ஷனல் லெவல் எல்லாமே உங்களால் வந்து யூ கேன் மேனேஜ் இட். ஓகே, யூ கேன் ஆல்சோ, இதில் முக்கியமான விஷயமே அந்த ஃபங்க்ஷனல் லெவல் வந்து உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. ஃபுல் கண்ட்ரோல் ஆன் OS. அந்த OS அப்படின்னும் போது நீங்கள் அதில் என்ன ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், என்ன ஆன்டி மால்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம், என்ன மாதிரியான ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஃபுல் கன்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் OS லெவலில் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்குது. ஃபுல் கண்ட்ரோல் ஆன் ஃபங்க்ஷனல் லெவல்ஸ். அது ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷனல் லெவல்லையும் சரி, டொமைன் ஃபங்க்ஷனல் லெவல்லையும் யூ கேன் கோ அண்ட் சூஸ் வாட் லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து உங்களுடைய டொமைனுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணலாம். You also have full control on the AD role, அதோடைய database, அதோடைய logs, அதோடைய policies, and then integrated DNSல வந்து you have full control, sizing and domain decision, full control. So
you have, if you want to have full control on all these things, then you can go for Windows Server AD. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இன் பிட்வீன் இன்னொரு சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ், இந்த ஃபீச்சர் எப்படி டெப்ளாய் பண்றது என்னன்றதை பார்ப்போம். தென் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியை பத்தி பார்ப்போம். தென் மூணுத்தோடைய இன்டெகிரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இந்த ஆக்டிவ் டைரக்டரி போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வி ஹேவ் லாட் மோர் ஸ்டப்ஸ் டு கம்ப்ளீட். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் IAM, ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, அது வந்து ஒரு சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ், சிங்கிள் லாகின் ப்ராசஸ், ஒரு ஐடியை யூஸ் பண்ணி நெட்ஒர்க்ல இருக்க எல்லா சிஸ்டம்ஸும் உங்க ஆர்கனைசேஷன்ல ஆக்சஸ் பண்ணி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா யூ கோ ஃபார் ஆக்டிவ் டைரக்டரி. தென் ADDS பத்தி பார்த்தோம். ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து விண்டோஸ் சர்வர் AD ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் இப்போ நம்ம ஒரு அஷூர் வர்ச்சுவல் மெஷினில் எப்படி நம்ம வந்து ஒரு டொமைனை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம்ன்றதை பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு ரிமைனிங் அந்த டாபிக்ஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ எனி கொஸ்டின்ஸ் ஆன்